வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேர்களே, இன்றைக்கி என் வீட்டில் வரகு அரிசியில் பொங்கல் செய்து எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு, பெரிய கப்பில் வரகு அரிசி எடுத்துக்கோங்க, சிறுபருப்பு எடுத்துக்கோங்க, கற்கண்டு, நாட்டு சக்கரை 1.5 கப்பு எடுத்துருக்கிறேன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இதுதான் தேவையான பொருட்கள். சுக்கு போட்டிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும். இது ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா அலம்பிடுங்க, ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும் ஜாஸ்தி. அதனால் நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நல்லா கழுவி எடுங்க. அதுக்கப்புறம் சிறுபருப்பையும் ஊறிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தலை முக்கிற அளவுக்கு பால் ஊற்றினா ஊற்றுங்க, இல்லைனா தண்ணி போட்டு இது பண்ணிவிடுங்க. போட்டு நல்லா ஒரு 4 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துருங்க. சுடுத்தண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன், நம்ம போட்டு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கத்தில் பாகு வெல்லம் எடுத்து வச்சுருங்க. எல்லாமே நம்ம ரெடியாக பண்ணிவிட்டு சுக்கு போட்டு இது பண்ணிக்கோங்க. சுக்கு, ஏலக்காய் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வடிகட்டிடலாம். எல்லாமே ரெடியாக வச்சுட்டோன்னு வைங்களேன், எந்த ஒரு விஷயமும் வேலையாகவே தெரியாது, ஈஸியாக இருக்கும். பிளான் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த விஷயம் அது பாருங்கள், நல்லா குழஞ்சி விசிலில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தித்திப்பை எடுத்து கொடுக்கும். உப்பு போட்டுட்டு சுக்கெல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்டு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நெய்யில் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கின்னு சாமிக்கு படைச்சிங்கன்னா கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து இன்பமாக வாழுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.